மார்னிங் எழுந்த உடனே போயிட்டு சிறுகீரை காய்கறிலாம் சந்தையில் வாங்கிட்டு வந்துட்டேன். சிறுகீரை 2 ₹30 கொடுத்தாங்க 2 கட்டு. சரி அம்மா நிறையாவே பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பொரியல் பண்ணிட்டாங்க. கூட இந்த சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் மாதிரி பண்ணாங்க, அதுவும் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் பருப்பு தக்காளி இந்த ஆந்திரா ஸ்டைலில் பண்ணாங்க. சாப்பிட்டுட்டு அம்மாவுக்கு ஏதோ ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சா, அதனால் இந்த சீடை மாதிரி இருக்கும் இல்லையா, இதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் இது தட்டு அவ்வளோவா வரவே இல்லை, பிகாஸ் நான் ஓட்டை வடை அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பட் இந்த பாகு எடுத்து பண்ணுற பலகாரம்லாம் எனக்கும் அம்மாவுக்கும் அவ்வளோவா வராது, பிகாஸ் அது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் நான் யோசிச்சுட்டே தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்தா நல்லா தட்டி இருந்தேன், நல்லா உப்பி வந்துருந்துச்சு. அம்மாவும் சொன்னாங்க நல்லா சூப்பராக பண்ணுற, அதனால தான் நல்லா உப்பி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாவும் அந்த மாவு பதம்லாம் நல்லா இருந்துச்சு. கூட இந்த கருப்பு எள்ளு போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக இருந்துச்சு. கிச்சனே ரொம்ப சூப்பராக ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சீடைனா அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோவா நான் இது சாப்பிட்டது கிடையாது, பிடிக்காதுன்னு இல்லை, அவ்வளோ சாப்பிட்டதில்லை. சரி டேஸ்ட்டு பார்த்தா நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. என்ன தான் எண்ணெயில் பொரித்து எடுத்தாலும் சும்மா அந்த பொரிக்கிற எண்ணெய் தான், மற்றபடி ஹெல்த்தியான டிஷ் தான். அதுக்கப்புறம் சரி வெளியில் போகலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதான் குடிச்சிட்டு இருந்தேன். அம்மா சொல்லிட்டாங்க இனிமேல் வெளிலலாம் டீ வாங்கி தர முடியாது, குடித்தா வீட்டிலே குடிச்சிட்டு வா அப்படின்னு, அதான் பண்ணிகிட்டு இருந்தேன்.